ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு ஒரு குருமா ஒன்று செய்ய போகிறோம். இது நல்லா பூரிக்கு நல்லா ஆப்டாக இருக்கும். இது பூரிக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இந்த குருமா நம்ம வீட்டில் செய்கிறது ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 5 லவங்கம் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உடச்சக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சி போடும்போது குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 150 கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். பட்டையும் லவங்கம் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் எண்ணெயில் வறுத்து போடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் வரும் நமக்கு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி கொடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இது சேர்த்துட்டு இது வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது கை விடாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாசனை போன பிறகு நம்ம ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு இது ஒரு முறை கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கிழங்கு நம்ம இந்த சைஸில் தான் கட் பண்ணோன்னு இல்லை. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா இதை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்குது. அதில் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை வேகிறதுக்கு விடலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்துடலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் முந்திரி சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் சுடுதண்ணியில் ஒரு 10 போல் நான் முந்திரி ஊற வச்சுருக்கேன். அந்த முந்திரியை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். முந்திரி சேர்த்து அரைக்கும் போது நமக்கு தனி டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் திக்னஸ் கூட நல்லா கூடும். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்குள்ளேயும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம முந்திரி போடுறதுக்கு மறந்துட்டோம். இப்போ நான் அந்த முந்திரி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளலாம். இந்த முந்திரியை ஸ்டார்டிங்கில் நம்ம தேங்காய் கூடவே போட்டு அரைச்சிக்கலாம். நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் தனியாக அரைச்சிட்டு நான் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டாணியாக உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பூரி தான் வச்சுருந்தேன் இந்த குருமாக்கு. இந்த மாதிரி குருமா வேறு வெஜிடேபிள் கூட வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது இது ரொம்ப அட்டகாசமான குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.